ஹாய் நண்பர்களே, வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அருள்மிகு சீனிவாச பெருமாள் திருக்கோயிலில் வேலைவாய்ப்பு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அது தொடர்பான செய்தியை தான் தற்போது பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, ஃபாலோ பண்ணிங்க. சென்னை மாவட்டம் எழும்பூர் நகர் எழும்பூர் வட்டம் எல்என்பி கோவில் தெருவில் அமைந்துள்ள அருள்மிகு சீனிவாச பெருமாள் திருக்கோயிலில் காலியாக உள்ள பணியிடங்கள் இந்து சமய அறக்கொடைகள் சட்டத்தின்படி தகுதி வாய்ந்தவர்களை நேரடி நியமனம் மூலம் பணி நியமனம் செய்திட இந்து மதத்தை சார்ந்த தகுதியான நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுது. என்னென்ன வேலை, எவ்வளோ சம்பளம் அப்படிங்கிற விவரங்கள் பார்த்தோம்னா, மேலக்குழு பதவியின் பெயர் 15,300 48,700 வரையும் சம்பளம் கொடுக்குறாங்க. ஒரு காலி பணியிடம். தமிழில் எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சிருக்கணும். இசைத்துறையில் நன்கு பயிற்சி பெற்ற சான்றிதழ் இருக்குன்னு, மதம் சார்ந்த இசைப்பள்ளி பயிற்சி சான்றிதழ் இருக்குன்னு, தமிழ்நாடு அரசு இசைப்பள்ளி பயிற்சி சான்றிதழ் இருக்கணும். அடுத்த வேலை பரீட்சாரகர் 13,200 41,800 வரையும் சம்பளமாக தராங்க. ஒரு காலி பணியிடம் நிரப்புறாங்க. தமிழில் எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சிருக்கணும். திருக்கோவில் நைவேத்தியம் மற்றும் பிரசாதங்கள் நன்கு தயார் செய்ய தெரிந்திருக்க வேண்டும். பிரசாதம் தயார் செய்தல் மற்றும் விநியோகம் செய்யவும் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருக்கோவில் பழக்க வழக்கங்கள் நன்கு தெரிஞ்சிருக்கணும். வைகானசம் ஆகமப்படி பூஜை மற்றும் சடங்குகளை நடத்துவதற்கான வழக்கமான நடைமுறைகள் அறிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த வேலை அலுவலக உதவியாளர் 12,600 39,900 வரையும் சம்பளமாக கொடுக்குறாங்க. ஒரு காலி பணியிடம். குறைஞ்சபட்சம் 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அத்தியா பாகம் இந்த வேலைக்கு 11,600 36,800 வரையும் சம்பளமாக தராங்க. ஒரு காலி பணியிடங்கள் நிரப்ப இருக்கிறாங்க. தமிழில் எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சிருக்கணும். ஏதேனும் ஆகம பள்ளியில் அரசு சார்ந்த வேத பாடசாலையில் 3 ஆண்டுகள் படித்து தேர்ச்சி பெற்ற சான்றிதழ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த வேலை பகல் காவலர் 11,600 36,800 வரையும் சம்பளமாக தராங்க. ஒரு காலி பணியிடம் நிரப்புறாங்க. தமிழில் எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சிருக்கணும். அடுத்த வேலை இரவு காவலர் 11,600 36,800 வரையும் சம்பளமாக தராங்க. ஒரு காலி பணியிடம் நிரப்புறாங்க. தமிழில் எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சிருக்கணும். அடுத்த வேலை திருவலகு 10,000 31,500 வரையும் சம்பளமாக தராங்க. ஒரு காலி பணியிடம் நிரப்புறாங்க. தமிழில் எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சிருக்கணும். அடுத்து இதனுடைய உபகோவில் அருள்மிகு கருமாரியம்மன் திருக்கோவில் சேத்துப்பட்டில் இருக்கக்கூடிய இந்த கோவிலில் இரவு காவலர் நிரப்புறாங்க. ஒரு காலி பணியிடம் 10,700 33,700 வரையும் சம்பளமாக கொடுக்குறாங்க. தமிழில் எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சிருக்கணும். அடுத்த உபகோயிலில் அருள்மிகு அர்த்த நாரீஸ்வரர் திருக்கோயில் எழும்பூரில் இருக்குது. இந்த கோயிலில் திருவலகு வேலைக்கு ஒரு காலி பணியிடம் நிரப்புறாங்க. 6,900 21,500 வரையும் சம்பளமாக கொடுக்குறாங்க. தமிழில் எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சிருக்கணும். அடுத்த உபகோயில் அருள்மிகு முத்து மாரி கங்கை அம்மன் திருக்கோயில் கீழ்ப்பாக்கத்தில் இருக்குது. இந்த கோயிலில் திருவலகு பணியிடம் ஒரு பணியிடம் நிரப்புறாங்க. 6,900 21,500 வரையும் சம்பளமாக தராங்க. தமிழில் எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேற்கண்ட இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் 10/5/2025 முதல் 9/6/2025 வரை திருக்கோவில் அலுவலக நேரத்தில் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை திருக்கோவில் அலுவலகத்தில் 9/6/2025 அன்று மாலை 5:45 மணிக்குள் சமர்ப்பிக்கணும். இதில் திருத்தங்கள் மாற்றங்கள் இருப்பின் துறை இணையதள முகவரில் மட்டுமே வெளியிடப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வேலை நீங்கள் பெறணும் அப்படின்னா இதற்கான நிபந்தனைகள் விதிச்சிருக்காங்க. என்னென்ன நிபந்தனைகள்ங்கிறத பார்ப்போம். விண்ணப்பதாரர் 10/5/2025 தேதி அன்று 18 வயசு பூர்த்தி அடைந்தவராகவும் 45 வயசுக்கு மேற்படாதவரும் இருக்குன்னு, இந்து மதத்தை சார்ந்தவராகவும் இறை நம்பிக்கை உடையவராகவும் இருக்குன்னு, இவ்விளம்பரம் செய்யப்பட்ட தேதிக்கு பிறகு உரிய காலத்தில் பெறப்படும் விண்ணப்பங்கள் மட்டுமே பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்படும். விண்ணப்பத்துடன் கல்வி தகுதிக்குரிய சான்றிதழ்கள் மற்றும் ஆதார் அட்டை நகல், வாக்காளர் அட்டை நகல், குடும்ப அட்டை நகல் போன்ற பிற ஆவணங்களுக்கு அரசிதழ் பதிவு பெற்ற அலுவலரிடம் சான்றொப்பம் பெற்று அனுப்பப்பட வேண்டும். விண்ணப்பதாரர் வயதிற்கான சான்று ஆவணம் அல்லது கல்வி நிலையத்தால் வழங்கப்பட்ட மாற்றுச் சான்றிதழ் நகல் இணைக்கப்பட வேண்டும். விண்ணப்ப படிவத்தில் விவரங்கள் முழுமையாக பூர்த்தி செய்யப்படாமலும் கேட்கப்பட்ட சான்று நகல்கள் இணைக்கப்படாமலும் பெறப்படும் விண்ணப்பங்கள் ஆரம்ப நிலையிலே நிராகரிக்கப்படும். தேர்ந்தெடுக்கப்படும் பணியாளர் இந்த திருக்கோயிலின் உபகோயில்களுக்கும் பணியிட மாறுதல் செய்யப்படுவார். தேர்ந்தெடுக்கப்படும் பணியாளர் இத்திருக்கோயிலின் உபகோயில்களுக்கும் பணியிட மாறுதல் செய்யப்படுவார். பகல் காவலர் மற்றும் இரவு காவலர் பணியிடம் சுழற்சி முறையில் பணியாற்ற வேண்டும். பணிக்கு தேர்வாகும் விண்ணப்பதாரர் பணியில் சேர வரும் நேரத்தில் விண்ணப்பதாரர் வசிக்கும் எல்லைக்கு உட்பட்ட காவல் நிலையத்தில் விண்ணப்பதாரர் மீது குற்றவியல் நடவடிக்கை ஏதும் இல்லை என்ற சான்றிதழ் மற்றும் உடல் தகுதி சான்றிதழுக்கான அசல் சமர்ப்பிக்கணும். விண்ணப்பங்களை அனுப்பும்போது மேலுரையின் மீது பதவியின் பெயரை குறிப்பிட்டு நேரிலோ அல்லது அஞ்சல் மூலமாகவோ அனுப்பணும். நேர்முக தேர்வில் கலந்து கொள்வதற்கு எவ்வித பயணப்படியும் வழங்கப்பட மாட்டாது. விண்ணப்பதாரர் விண்ணப்பத்தில் குறிப்பிடப்பட்டும் கல்வி மற்றும் பிற தகுதிக்குரிய ஆவணங்களின் அசல் சான்றிதழ்களில் நேர்முக தேர்வின் போது கண்டிப்பாக கொண்டு வரப்பட வேண்டும். விண்ணப்பதாரரால் தெரிவிக்கப்படும் விவரங்கள் அனைத்தும் சரியானவை என உறுதியளிக்க வேண்டும். தவறான தகவல் அல்லது போலியான ஆவணங்கள் ஏதேனும் அளித்து பணி நியமன ஆணை பெறப்படும் பட்சத்தில் எவ்வித முன் அறிவிப்புமின்றி பணி நீக்கம் செய்தும் சட்ட ரீதியான குற்றவியல் நடவடிக்கைகளுக்கும் உட்படுத்தப்படுவார். நிர்ணயிக்கப்பட்ட கால
கெடுவிற்குள் பெறப்படும் விண்ணப்பங்கள் பரிசீலனைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டு தகுதியான விண்ணப்பதாரர்கள் மட்டுமே பரிசீலனைக்கு பின்னர் நேர்முக தேர்வுக்கு அறிவிக்கப்படுவார். தகுதி இல்லாத விண்ணப்பதாரர்களுக்கு திருக்கோவிலிருந்து எந்த தகவலும் அனுப்பப்பட மாட்டாது. விண்ணப்பதாரர்களால் வழங்கப்படும் சான்றுகள் அனைத்தும் சம்பந்தப்பட்ட துறைகளின் மூலம் உண்மைத்தன்மை குறித்து பரிசீலனைக்கு உட்படுத்தப்படும். திருக்கோவிலுக்கு எதிராக வழக்கு தொடர்ந்தவர்கள், அவர்களின் வாரிசுதாரர்கள், அரசு பணி, பொது நிறுவனங்கள், இதர திருக்கோவில்களில் பணிபுரிந்து தண்டனை காரணமாக பணி நீக்கம் செய்யப்பட்டவர், விண்ணப்ப தகுதியற்றவர்கள், உரிய முறையில் பூர்த்தி செய்யப்படாத விண்ணப்பங்கள் மற்றும் சான்றிதழ் நகல்கள் இணைக்கப்படாத விண்ணப்பங்கள் காரணம் தெரிவிக்கப்படாமல் நிராகரிக்கப்படும். தேர்வு முறையானது அனுபவம், செயல்முறை தேர்வுகள், கூடுதல் தகுதி மற்றும் நேர்முக தேர்வு ஆகியவற்றில் பெரும் மதிப்பெண்கள் அடிப்படையில் நடைபெறும். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை உரிய சான்றுகளுடன் அஞ்சல் உரையில் குறிப்பிட்ட பணியிடத்திற்கான விண்ணப்பம் என தெளிவாக குறிப்பிட்டு செயல் அலுவலர், அருள்மிகு சீனிவாச பெருமாள் திருக்கோயில், எண் 6, NLNB, கோயில் திரு, எழும்பூர், சென்னை 8 என்ற முகவரிக்கு நேரிலோ அல்லது அஞ்சல் மூலமாகவோ அனுப்பணும். மேலும் ₹35க்கான அஞ்சல் வில்லை ஒட்டிய சுய விலாசமிட்ட ஒப்புகை அட்டையுடனும் அஞ்சல் உரையுடனும் இணைத்து அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் வந்து சேர வேண்டிய கடைசி நாள் 8/6/2025 மாலை 5:45 மணிக்குள் அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த கோயில் வேலைக்கு வந்து நீங்கள் சேரணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கங்க. நன்றி.